பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். திரித்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற முதலாம் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 3ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் எண் 3. கர்த்தாவின் திருநாள் இதாம், விசாரம் வேலையை எல்லாம் மறந்தவர் முன் யாவரும் வந்தவரை பணியவும் அல்லேலுயா. நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையில் அவருடைய சமூகத்தை நோக்கி ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஜெபம் செய்வோம். வாருங்கள். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களின்படி கூடுகிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லி வாரம் முழுவதுமாக எங்களுடைய கர்த்தாவே நாட்களை எங்களுக்கென்று செலவிட்டாலும் இந்த நாள் நல்லது என்று சொல்லி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நியமித்திருக்கிற இந்த நாளில் உம்மை புகழ்ந்து பாடவும் உடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும் நீர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களை ஒன்றாக இணைத்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. மிகுந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய சமூகத்தில் மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையின் வழியாக நீர் எங்கள் மத்தியில் பேச போகிற கிருபைக்காக உமக்கு
நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பாடல்களின் மூலமாகவும் கர்த்தாவே இன்றைக்கு கொடுக்க போகிற உம்முடைய வார்த்தைகளின் மூலமாகவும் நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், கவலைகள், கண்ணீர்கள் நாங்கள் சந்தித்திருந்தாலும் கூட கர்த்தாவே, இந்த ஆராதனையின் மூலமாக நீர் எங்களை தொடப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என்னை ஒருபோதும் மறவாதேயும் என்று சொல்லி கர்த்தாவுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியில் இடைபடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய ஆத்துமத்திற்கு மட்டுமல்லாமல் கர்த்தாவே வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாய் காணப்பட ஆவியானவராய் நீர் அவரை மறைத்து இந்த இடத்துல நீர் மாத்திரமே இடைபடும்படியான ஒரு கிருபையை நீர் கொடுத்தருளும். இந்த ஆராதனையில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். நீர் எங்கள் பலப்படுத்தி எங்களை கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் நீர் முடிசூட்டி தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை துவக்கும் முதல் முடியும் மட்டாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாகவும் ஆவியானுடைய அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் கலர்ந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை தந்திரலும். இந்த ஆராதனை முடிகிற போது நீர் கொடுக்கின்ற பலனை, நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை, நீர் கொடுக்கின்ற சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல நீர் கிருபை செய்தலும். துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதத்தை நாம் பாடல் வழியில் ஒருவரை ஒருவர் முறைமுறையாக பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலோ பாவிகளுடைய வழியில் நில்லாமலோ பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையவராக இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் துன்மார்க்கரோ அப்படி காட்டு பறக்கடிக்கும் பதரை போல் ஆவிகள் நீதிமன்றங்களின் சபையிலோ நீதிப்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றத்தின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதுமே எப்பொழுதுமான சதா காலமும் இருக்கிற பள்ளியே மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 18ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனை எண் 18. திரிமுதல் கிருபா சரணே சரணம், ஜகதல ரட்சக தேவா சரணம், தினம் அனுதினம் சரணம் கடாட்சித்து, தினம் அனுதினம் சரணம் சர்வேசா.
சர்வேசா நலம் வளரேகா திருத்துவா சரணம் நமஸ்காரி ஓம்பர்கள் நாதா சரணம் நம்பினேன் இது தருணம் தருணம் நம்பினேன் தினம் சரணம் சர்வேசா அறிவுருவே அருளரசே சரணம் அன்றும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம் அதிகுணனே தருணம் கணமொழிர் அருள் வடிவே சரணம் சர்வேசா உலகிடமேவிய புனதா சரணம் போர்க்கிருபாசன ஒளியே சரணம் ஒளியருள்வாய் தருணம் மனுவோர்க்கு உத்தமனே சரணம் சர்வேசா நித்திய தோத்திர நிமலா சரணம் நிதியீசவேலரின் அதிபதி சரணம் நீலாயுது தருணம் கிருபை ஆதாரா சரணம் சர்வேசா திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை மாறி மாறி நாம் பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் நீர் என்னை மறந்தேருப்பீர்? இதுவரைக்கும் முகத்தை எனக்கு மறைப்பீர். கர்த்தாவே, உமது கிருபையில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உமது ரட்சிப்பில் என் இருதயம் கர்த்தர் எனக்கு மிகுந்த நன்மை செய்தார். ஆகையால் நான் அவரை பாடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமாய் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பராபரனிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவிலாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து முதல் நித்திய தண்டனைக்கே தகுதி உள்ளவராய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாள் மெய்யான விசுவாசமும் சுத்த இதயம் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தள்ளும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே,
ஒன்றான சகாயரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும் சுவாமி. ஆமீன். இரக்கமுள்ள கடவுள் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 2வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதத்தில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. பரிசுத்தமுள்ள கடவுளே, அழிவுக்குரிய எங்கள் சுவாபத்தின் பலவீனத்தினால் தேவரின்றி நாங்கள் நன்மையானதாவது ஒன்றை செய்ய இயலாதவளாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்வதன் மூலம் எங்கள் மனதாலும் செய்கையாலும் உமக்கு உகந்தவளாக நடக்கும்படி கிருபையாக எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்று தரசாலை எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி.
இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஆதியாகமம் 12 1 முதல் 4 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆமேன். சொல்லுவோம். கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்னுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமேன். வாசிக்க வேண்டிய நிருப பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்க அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொல்லுகிற ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனை அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். ஒருவன் உலகத்தில் அன்பு கோருவானேயானால் பிதாவின் அன்பு அவனிடம் இராது. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகிறது. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்னைக்கு நிலைத்திருக்கிறான். அந்தப்படியே திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற சுவிசேஷ பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை உள்ள வசனங்களை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போமாக. லூக்கா 16 19 முதல் 31 வரை. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய்
அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேய்க்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தில பிதாவாகிய பிராபனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாராகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து துழித்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராபனில் வளர் பெற்றிருக்கிறார். அவடத்தில் ஜீவனோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லா வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் உங்களை வாழ்க்கையை பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக, விசேஷமாக ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, இந்த வாரத்திலே பிறந்த நாட்களுக்காக, திரும்ப நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெப நிலையிலிருந்து 130 ஞானப்பட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். நான் தேவரீரே கர்த்தரை துதிப்பேன், அடியேன் எல்லோரின் முன்னுமையே அறிக்கை பண்ணுவேன். நான் தேவரீராய் கர்த்தரை துதிப்பேன்,
துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, இந்த நாளை ஆண்டவர் அக்னிதாமே உமது கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவராக உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் கேட்கின்றோம். கடந்த நாட்களிலே கண்ணின் கருவிலை போல பாதுகாத்தவர், வழி நடத்தினவர், ஆஸ்வதித்தவர். விசேஷமாக எங்களுடைய ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாத்து ஆண்டவராக நீதாமே தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்த நாட்களுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பியார்களும். விசேஷமாக அருமையான சிறு பிள்ளைகள் இப்படிப்பட்ட அநேக நன்மையான ஈவுகளை கண்டு ஆண்டவராக நீதாமே படிப்பதற்கு நல்ல ஞானத்தையும் புத்தி கூர்மையும் பலத்தையும் கொடுத்து அருமையான பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தை உயர்த்தி வைக்க வேண்டுமாய் கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வழி எதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு உதவி செய்தலும் ஆண்டவராக நீதாமே குடும்பஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீ தலைவராக இருந்த குடும்பத்தை வழி நடத்தும், பாதுகாப்பியார்களும். வயதான மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அனிதாமே கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தந்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய வயதான மக்கள் அந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டிருக்கூடிய அருமையான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபையும் அது ஆசீர்வாதம் வழிநடத்தும் அவளோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக தன்ராஜ் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவன் சுகம்பலத்தை தந்தலும். டேனியல் தங்கப்பிரகாசன் நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபையும் அது ஆலோசனையும் அவளோடு கூட தங்கியிருக்கட்டும். பல்வேறு இடங்களில் பயணப்படும் போது நீ பாதுகாவலாக இருக்க வேண்டுமா கேட்கிறோம். பாப் லாஸ்டர்ஸ்க்காக வேண்டிக் கொள்வோம். சரீரத்தில் சுகத்தை பலத்தை தந்தரலும். நீ கொடுத்துருக்கூடிய சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். டாக்டர் கனகராஜ், ஜெயின் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து அந்த ஆஸ்வாத்திர கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். பத்மா ஐயா சாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்து ஆண்டவர் சரீரத்தில் சுகத்தை பலத்தை கொடுத்து அநேகருக்கு நன்மையான ஈவுகளை செய்வதற்கு அவருடைய கரங்களை திறந்து ஆண்டவராக நீதாமே கொடுத்திருக்கக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக டாக்டர் ஜெயபால் தம்பதியருக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். அருமையான தாயார் பாக்கியம் ஜேம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதாமே இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதான மக்களையும் அது கத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவர் நீதாமே நிறைவான ஆஸ்வாத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க உதவி செய்தலும். விசேஷமாக எங்களுடைய அருமையான பிள்ளைகளும் அது கத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவர் நீதாமே அருமையான பிள்ளைகள் கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாத்தலும், உடன் பிறந்திருக்கூடிய கெசியாவை ஆசுவத்திலும் நல்ல ஞானத்தினாலும் புத்திக்குறம் பலத்தினால் இடை கட்டிக்கொள்ளும். கால்களுக்கு பலத்தை தாரும், ஞாபக சக்தியை தந்தரலும். அருமையான குழந்தைகள் ஜோகனுக்காக சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நம்ம போக்கில் ஒருத்தரும் அது கிருபை தாங்கட்டும். இந்த அருமையான குடும்பத்தை ஆண்டவராக கத்தில் ஒப்படுக்கிறோம். அருமையான அவருடைய பெற்றோர்களை இன்னும் கண்ணோக்கி பார்த்தலாம். விசேஷமாக இயன் ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குடும்பத்தை நீ ஆஸ்வதி. அருமையான பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான ஆகாரத்தை ஔஷதமாக மாற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக சச்சிதானந்தம் அவருடைய பேர பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவராக நீதாமே ஜோன் சில்வியாஸ் பிரேமலூது சாமிக்காகவும் ஜிடி நிர்மலாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அந்த குடும்பங்களையும் ஆண்டவராக நம்ம அபரிதமாய் ஆஸ்வதிக்கணுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக திருமதி ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக்கொள்வோம். மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவராக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான மருந்து மாத்திரைகளை ஔஷதமாக மாற்றும். ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தலும். மங்களம் வில்லியம்ஸ்க்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவராக நம்மை பாதுகாத்து ஆண்டவராக நம்ம பரிபூர்ணமான சுகத்தை வெள்ளத்தை கொடுக்கக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். லதா ஃபெண்ணுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கால்கள் ஏற்பட்ட அந்த சரீர சுகவீனத்தில் ஆண்டவராக நம்ம எலும்புகள் கூடி நடப்பதற்கு நீ செய்திருக்கக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து பாதுகாத்தலும். அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உமது ஆஸ்வாத்திரை கரம் கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவராக உமக்கென்று உண்மையோடு ஊழியம் செய்யும் போது வரக்கூடிய எல்லா விதமான சோதனை வெற்றி பெற்று சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்துவதற்கு உதவி செய்யணுமா கேட்கின்றோம். சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக அருமையான தாயார் ஞான செல்வம் மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்வோம். முழங்கால்களிலே பலத்தை தாரும். டாக்டர் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருதயத்திலே ஆண்டவராக நம்ம இரத்த ஓட்டங்கள் சீராய் அமைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபை தாங்கட்டும். விசேஷமாக ஆண்டவராக நம்ம டாக்டர் ஜெயச்சந்திரனுக்காக வேண்டிக் கொள்வோம். உமது கிருபையும் உமது ஆலோசனை வழி நடத்துகிறோம். அவளோடு கூட நிலையாக தங்கியிருக்க வேண்டுமா கேட்கிறோம். அவளுக்கு உதவி செய்யக்கூடிய ஹில்டா ஜெயச்சந்திரனையும் ஆசுவத்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே ஆலயத்துக்கு வருவோர் இல்லையே, அழைத்து கொண்டு வருவோர் இல்லை சொல்லி தவிக்கக்கூடிய குடும்பத்துடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டக்கூடிய ஒவ்வொரு மக்களும் கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த நாளுடைய ஆஸ்வாதம் விசேஷமாக சரீரத்தில் சுகத்தையும் பலத்தை பெற்ற ஒரு வாரமாக அவருடைய வாழ்க்கையில் நடத்த உதவி செய்யணுமா கேட்கிறோம். பள்ளி படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்து சரீரத்தில் ஜீவன் சுகம் பலத்தை கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டுமாங்களா. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி, ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆஸ்வதி காப்பாராக. ஆமேன்.
மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனைவரும் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 218 ஞானப்பாடலின் 4 கவிகளையும் நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 218. சிலுவை கொடி பிடித்து மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 218 ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். பராபரனே, உமது ராஜாசன தண்டைக்கு பணிந்து தாழ்மையாய் வரும் இப்பாவியை தள்ளாதேயும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய. யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் முடிய வாசிக்க கவனமாய் கேட்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகின்றீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே.
அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனமில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கின்றேன். நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்திலால் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கொடு நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கொடு நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கொடு நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடு நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை முட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கல் வசனமே சத்திய சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய பண்டிகை இல்லாத காலங்கள் என்று சொல்லக்கூடிய காலத்துக்குள்ளாக நாம் நுழைந்து விட்டோம். இதுக்கு பிறகு பண்டிகைன்னு சொன்னால் அர்வின் தோத்திர பண்டிகை வரும், சீர்திருத்தலின் பண்டிகை வரும், மிஸ்யோன் தோத்திர பண்டிகை வரும். இப்படி ஒரு சில பண்டிகைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கும். இந்த நாளில் வாசி கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னத்தை பார்க்கறது? வேத வாக்கியத்தை தினந்தோறும் படிக்கிறோம், தினந்தோறும் கேட்குறோம், தினந்தோறும் அவைகளை குறித்து தியானிக்கிறோம். ஆராய்ஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அக்கு வேறு ஆணி வேறு, அதை பிரித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு நாம் அடிப்படையாக
29வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 29வது சங்கீதத்தில் 5வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கின்றார். சத்தம், கர்த்தருடைய சத்தம் இவ்வாறாக செய்கிறதா, லீபனோனினுடைய கேதுரு மரங்களை முறித்து போடுகிறது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் லீபனோனின் கேது மரங்களை ஏன் முறிக்க வேண்டும்? முதல்ல சத்தம் என்று சொன்னால் என்ன? நம்ம சொல்கிறோம் இல்லையா பள்ளிக்கூடத்தில், டேய் சத்தம் போடாத அப்படி என்று சொன்னால், சத்தம் என்றால் வார்த்தை, கர்த்தருடைய வசனம். சத்தம் என்று சொன்னால் வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை தொனிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க தெரிந்து கொள்ளலாம். இதை தான் நாம் படிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் உன் வாழ்வில் இவைகள் நடக்க வேண்டும். என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றியே, உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்பாய் என்று சொன்னால் இவைகள் கண்டிப்பாக நடக்க வேண்டும். என்ன நடக்கணும்? 1, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். வாசிக்கட்டும், சங்கீதம் 29:5. இது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், 2 நாளாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லீபனோனிலே வெட்டி அவைகளை தெப்பங்களாக கட்டி கடல் வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வருவோம், பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்று எழுதி அனுப்பினான். லீபனோன் என்றால் சொன்ன என்ன அர்த்தம்? லீபனோன் என்பது காடு, ஃபாரஸ்ட். காட்டில் உள்ள லீபனோன் மரங்கள். வீட்டிலே நாம் மரங்களை நடும்போது ஒழுங்கின்படி வைப்போம். நம்ம வீட்டிலலாம் தென்னை மரமோ வாழை மரமோ வைக்கும்போது அதை அழகாக வைப்போம். ஆனால் கண்டபடி வளரக்கூடிய முள் மரங்களை அவ்வாறாக நடுவதில்லை. ஆனால் காட்டில் அவைகள் இஷ்டம் போல வளர்கிறது. இன்றும் நமது வாழ்க்கையும் காட்டுத்தனமான வாழ்க்கை. அந்த காட்டுத்தனமான வாழ்க்கையை கட்டுப்படுத்த முதலாவது வாழ்க்கையை அதை கர்த்தருடைய சத்தம் முறித்து அதை ஒழுங்குபடுத்துகிறது. கர்த்தருடைய சத்தம் நம்மை ஒழுங்குபடுத்துகிறதா? ஒழுங்குபடுத்துமா? நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். ஜேம்ஸ் கலைச்செல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இப்பெல்லாம் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, குடிகாரன் சொல்லக்கூடாது, மதுப்பிரியர். இந்த மதுப்பிரியர் நன்றாக குடித்துட்டு தான் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக பூட்டின வீட்டை போய் தட்டிக்கிட்டு இருந்தான். பக்கத்து வீட்டில் இருந்தவங்க சொன்னாங்க, வீடு பூட்டி இருக்கு, அதை போய் தட்டிக்கிட்டு இருக்கியே, உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு அப்படின்னா இந்த மதுப்பிரியர் தொடர்ந்து தட்டிகிட்டு இருந்தார். உள்ளே இருந்து மீண்டுமாக அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர் வந்தார். அவர் யாருன்னு சொன்னால் ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட், ஓய்வு பெற்ற நீதிபதி. அவர் சொல்ல இவருக்கு, இந்த மதுப்பிரியருக்கு கோபம் வந்து விட்டது. அவர் வீட்டை கல்லுட்டு எறிய ஆரம்பிச்சிட்டான். அவர் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்தனால வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் எல்லாம் பண்ணி கிளாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சிடுச்சு. இப்போ அவன் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான். இப்போ மேஜிஸ்ட்ரேட் இல்லையா, நேராக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். இப்படி ஒருத்தன் வந்து எங்கள் வீட்டை, பக்கத்து வீட்டை, பூட்டின வீட்டை போட்டு தட்டிகிட்டு இருந்தான், தட்டாதரான்னு சொன்னேன், அங்கே யாரும் இல்லைன்னு சொன்னேன், அதனால் என் மேலே கோவப்பட்டு என்னை உடைச்சிட்டான் அப்படின்ட்டு. இந்த மேஜிஸ்ட்ரேட்டு போலீஸ்க்கு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே
போலீஸ் தோலை உரிச்சிருவாங்கன்னு தெரியும். அது மேஜிஸ்ட்ரேட் வீடு இல்லையா? ஆனா இவன் என்ன செஞ்சானா, நேரா அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டர் கிட்ட போனான். போய், ஐயா எனக்கு உதவி செய்யணும், நான் ரொம்ப அதிகமாக மது அருந்ததுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன். அந்த மேஜிஸ்ட்ரேட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இவர் என்ன செஞ்சாருன்னா, போதகர் இல்லையா, நீ கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்டு போலீஸில் போய், ஐயா நான் தப்பு செஞ்சிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி போய் கேளுன்னு சொன்னார். அவன் சொன்னான், அந்த மதுக்கு பிரியர் சொன்னார், அது எப்படியா போனால் விட்டுருவாங்களா, அடிக்க மாட்டாங்களா, என்னை பின்னி எடுக்க மாட்டாங்களா, நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன்ல, இல்லை நீ போ கடவுளிடத்தை சொல்லிட்டு போன்னு சொன்னார். இப்போ நேராக போனா, அங்கே இருந்த போலீஸ்காரு அங்கே இந்த ஸ்டேஷனே அல்லோலப்பட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. என்னையா வேணும்? இல்லை சார். போயா போ, இன்ஸ்பெக்டர் வர நேரம் ஆயிடுச்சு, போ, இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது, போ. இல்லைங்க, போன்னு சொல்கிறேன்ல. வந்துட்டான். நேராக பாஸ்டர்கிட்ட போனா, ஐயா நான் போனேன், நான் தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் போனேன், ஆனால் அவங்க என்னை போன்னு சொல்லிட்டாங்க, என்ன செய்யுது? இல்லை என்னை திரும்பி போ. திரும்பி போனா, இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்காரு, என்னையா வேணும், என்னையா பண்ண, என்ன வேணும்? இல்லைங்க உங்களை பார்க்கணும். ஒன்றும் இப்போ பார்க்க முடியாது, நீ கிளம்பு. இல்லைங்க ஒரு விஷயம் சொல்லணும். எந்த விஷயம் சொல்ல வேணா, போ. எஸ்பி என்னை கூப்பிட்டுருக்காரு. என்ன? ஒரு கொலை கேஸ், ஒரு பெரிய கொலை நடந்திருக்கு, போ, நாளைக்கு வா. தினந்தோறும் போய் 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 பார்த்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க, இதுக்கு பிறகு நீ இந்த இடத்துக்கு வந்த அடிக்க ஆரம்பிச்சிருவோம், இங்க நாங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கோம், போயிட்டு வா. அவன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்தான். ஐயா நீங்கள் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, பாஸ்டர் சொன்னார் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ சொன்னார், நான் போனேன், ஆனால் அவங்க என்னை போன்னு சொல்லிட்டாங்க, இனி தப்பு செஞ்சிட்டேயா, மன்னிச்சுக்குங்க, நான் செய்ய மாட்டேன், நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னான். மேஜிஸ்ட்ரேட்டும் அவர் மன்னிச்சிட்டாரு. அவன் சபைக்கு போனான். பாஸ்டர்கிட்ட சொன்னான், பாஸ்டர் நான் அப்படி சொன்னீங்கல்ல, உங்கள் வார்த்தையை நம்பி நான் போனேன், போலீஸ்காரங்க அவங்க வேறு வேலையாக இருந்ததுனால என்னை தண்டிக்காமல் விட்டுட்டாங்கன்னு. அவன் மனம் மாறி ஒரு புது சாயலாக மாறினான். அவன் பேர் ஜேம்ஸ் கலைச்செல்வன். இப்படி காட்டுத்தனமான வாழ்க்கை கொண்ட இந்த மரங்களை ஒழுங்குபடுத்துவதைப் போல காட்டுத்தனமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். அதை தான் 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தன. முதலாவது நம்ம படித்தோம் லீபனோனில் இருக்கக்கூடிய மரங்கள். இப்போ கேதுரு மரங்கள், காட்டில் உள்ள கேதுரு மரங்கள் வெட்டப்பட்டு, அது ரோட்டில் கிடையாது, அது தேவனுடைய ஆலயத்தில் அழகாய் கட்டப்பட வேண்டும், அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று கலைச்செல்வன் அவங்க ஆலயத்தில் பாடகர் குழுவினருக்கு தலைவனாக இருக்கின்றான். இது நடைபெற்றது பாளையங்கோட்டையில். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கின்றார். காட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றார். 2வது காரியம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுமாம்? 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனில் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகின்றார். கர்த்தருடைய சத்தம் கன்று குட்டிகளை துள்ள பண்ணுகின்றார். இன்னைக்கு அநேக கோயில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் நிறையும் போது எல்லாம் துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க.
அது தெரிஞ்சு குதிக்கிறாங்களா தெரியாமல் குதிக்கிறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அபிஷேகத்தினால் துள்ளுகிறவர்கள் உண்டு. இன்னைக்கு அபிஷேகத்தினால கிடையாது, ஆலயங்களில் அதிகாரத்தினால் துள்ளுகிறவர்கள் உண்டு. அதிகாரத்தினால துள்ளக்கூடிய கூடாத வாழ்க்கை அபிஷேகத்தினால் துள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசியை உதறி விடும் வரை உன் வாழ்க்கை பிரகாசிக்காது. நம்ம வீடுகளில் ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தூசி படிந்து விளக்குகள் எல்லாம் மங்கி போகிற மாதிரி இருக்கும். அது நல்லா தொடச்சி கிளீன் பண்ண பிறகு வீடு பிரகாசமாகும். அதை போல தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய தூசியை விட்டு எழுந்திரு, உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். முதலாவது காரியம், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். 2வது காரியம், கர்த்தருடைய சத்தம் கன்று குட்டிகளை துள்ள பண்ணும். 3வது காரியம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். 7வது வசனம் அதை தான் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை. இன்னைக்கு இந்த கோல்ட் ஸ்மித் என்று சொல்கிறார்களே ஆசாரிகள், தங்கம் நகைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், ஒரு விளக்கை கொளுத்திட்டு அந்த விளக்கை என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழல் வச்சு அதை ஊதுவாங்க. அந்த ஜுவாலை 2ஆக பிளந்து அந்த ஒரு வழியாக அது வரும். பத்தவைப்பெல்லாம் அதில் தான் செய்யப்படும். இப்படி கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும் என்று சொன்னால் அது சோதனையான அக்கினி. 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனம், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இன்னைக்கு திருத்துவ பண்டிகை பின்னாடி வரக்கூடிய முதலாவது ஞாயிறு. 2 வாரத்துக்கு முன்னாடி பரிசுத்தாவின் பண்டிகை கொண்டாடணும். அக்கினி ஜுவாலைகள் நாவினை போல அவர்கள் மேல் இறங்கினதை, 120 பேர் மேல் இறங்கினதை அங்கிருந்தவர்கள் கண்டார்கள். அது சோதனையான அக்கினி, அது பற்றி எறியக்கூடிய அக்கினி. சங்கீதங்களின் புத்தகம் 104வது சங்கீதம் 4வது வசனம் சொல்கிறது, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளும் செய்கின்றார். நீங்கள் அக்கினி ஜுவாலைகள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று நினைக்கின்றேன். உன் வாழ்க்கை கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்கிறார். ஒரு அருமையான சிறுவன் ஆரம்ப காலத்தில் ரொம்ப போக்கிரியா இருந்து பொல்லாதவனா இருந்து வாலிப காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். வேதத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அவன் படித்தான், ரட்சிப்பு பெற்றான், ஞானஸ்நானம் எடுத்தான், கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று தீர்மானித்தான். அவன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கேட்டார், உனக்கு நான் வேணுமா, குடும்பம் வேணுமா, இந்த வேத புத்தகம் வேணுமா? கிறிஸ்து வேணும்னான்னு சொன்னால் நீ வீட்டை விட்டு போயிடு. நாங்கள் தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இரு. ஏனென்று சொன்னால் அது ஒரு வைராக்கியமுள்ள ஒரு பிற சமயத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். சரி என்று எனக்கு கிறிஸ்து தான் வேண்டும் என்று சொல்லி அவன் தன் சட்டைகளை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பும்போது சொன்னார் அவங்க அப்பா, போட்டிருக்க சட்டையோடு போயிடு, சட்டையை கூட நீ எடுக்கக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தது. என் வீட்டில் வந்து நீ பிச்சை கேட்பா, நீ பிச்சை எடுப்பேன்னு சொன்னார். அவன் போட்டிருந்த சட்டையோடு போனான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். எப்படி யோசேப்பு போட்டிருந்த சட்டையோடு போனானோ அதை போல கர்த்தர் அவனை உயர்த்தினார், பெரிய ஆளாக்கினார். கடைசி காலத்தில் அவனுடைய தாயும் தகப்பனும் அவனிடத்திலிருந்து தான், அவன் வீட்டிலிருந்து தான் மரித்து போனார்கள். இது உண்மையாய் நடைபெற்ற ஒரு சம்பவம். இன்றைய நாட்களிலே கர்த்தர் உன் வாழ்க்கையில உனக்கு கிறிஸ்து வேண்டுமா, உலகம் வேண்டுமா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? முதலாவது காரியம், கர்த்தருடைய சத்தம் முறிக்கும்.
ரெண்டாவது, கர்த்தருடைய சத்தம் துள்ள பண்ணும். மூன்றாவது காரியம் பிளக்கும். நான்காவது காரியம் கர்த்தருடைய சத்தம் அதிர பண்ணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் சத்தம் போட்டால் சொல்லுவோம், வீடு அதிர மாதிரி சத்தம் போடுற அப்படின்னு சொல்றோமே. வசனம் 29, சங்கீதம் 29:8 சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகின்றார். அதிர பண்ணுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தா, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகள் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். பூரிக்குமாம். அது கட்டாயமாக பூரிக்கும். புஷ்பத்தை போல விரிந்து வருமாம். உன்னை எப்போது கர்த்தர் எப்படி ஆஸ்வதிப்பார் என்பது உனக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. கர்த்தர் அப்படி உன்னை ஆஸ்வதிக்கும் போது நீ பூரிப்படைவாய். உன்னை பூரிப்படைவதற்காக கர்த்தருடைய சத்தம் உன்னை அதிர பண்ணுகிறது. 4 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். கர்த்தருடைய சத்தம் முறிக்கும், கர்த்தருடைய சத்தம் துள்ள பண்ணும், கர்த்தருடைய சத்தம் பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் அதிர பண்ணும். 5வது காரியம், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். 29வது சங்கீதம் 9வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கின்றார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருந்தால் கர்த்தருக்காக ஈனும்படி செய்வார்கள். கட்டாயம் செய்வார். உன்னை ஈனும் மானாய் மாற்றுவார். தேவனுடன் தொடர்பு கொண்டிருந்தால் எப்படி மான்களைப் போல உன்னையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுவார். ஒரு குழந்தை 12 வயது, அவள் சிறு வயதிலிருந்து ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தால், அவள் பயங்கரமான வியாதியினால் பாதிக்கப்பட்டா. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மருத்துவர்கள் வந்தார்கள், இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவா என்று சொல்லி நாட்கள் குறிக்கப்பட்டது. ஆனால் அவள் எதை குறித்தும் பயப்படவில்லை, சாவை குறித்து பயப்படவில்லை. அவள் சொன்னதெல்லாம், எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். என்ன, எத்தனை வயசு? 12 வயசு பெண் பிள்ளை. வர டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லுவா, எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். நர்சஸ் கிட்ட சொல்லுவா, எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். பெற்றெடுத்த தாய் தாப்பன் வந்தால் அவர்கள், எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். ஒரு நாள் அந்த நர்ஸ் அந்த பிள்ளையுடைய ஆத்தும வாஞ்சை கண்டு, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையின் நிமித்தமாக அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அந்த பெண்ணிடத்து சொன்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், உனக்கு ஒரு ஆத்மாவை நான் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லும்போது அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை மரித்து போயிட்டாலும். ஆத்மாவுக்காக ஏங்கின மக்கள் உண்டு. இந்த ஆத்மாவுக்காக ஏங்கக்கூடிய உன் வாழ்க்கை உண்டா? கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கின்றார்கள். இன்று கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்பாய் என்று சொன்னான். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம் சொன்னபடி கர்த்தருடைய வசனங்களை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன்கள் உண்டு. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, கர்த்தருடைய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்காக, கர்த்தருடைய சத்தம் எங்களை துள்ள பண்ணுவதற்காக, அதிர பண்ணுவதற்காக, ஈன பண்ணுவதற்காக, ஒழுங்கற்ற வாழ்க்கையை ஒழுங்காக மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபையும் உமது ஆலோசனை வழிநடத்த எங்களோடு கூட பராமரிப்பாக இருக்கட்டும். துதி ஸ்தோத்திரம் கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் நமது குடும்பங்களோடும் வேத வசனத்தை கேட்ட மக்களோடும் இன்று சதாகாலம் தங்கியிருப்பதாக, ஆமீன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள்.
இன்று ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சற்று சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இனி தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸ் ஒளிபரப்பு செய்யப்படும். அடுத்த வாரம் திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 2வது ஞாயிறு அனைத்து ஆலய ஆராதனைகளிலும் ஜெப சந்தையோடு பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாக 201ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். சகோதரர் ஒன்றாய் ஏகமான சிந்தையாய் சஞ்சரித்தல் எத்தனை நேர்த்தியான இனிமை. மகா கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த ஆலயத்தை நாங்கள் தேடி வரவும், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வ பெருக்கிலிருந்து ஒரு பகுதியை நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கையாக படைக்கவும்,
ஆண்டவராக நீர் எங்களை செய்தக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நீ பெரிய காரியங்களை செய்து ஆஸ்வதிக்கணுமாய் கேட்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்தனுடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தணுமாய் எல்லாவது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். முக்கியமாக உடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும். அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தால் நிரப்பி அவள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையெட்டி செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியிலே செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவில் நிரப்பி அவள் பாடுகள் மத்தியிலே அவர்கள் உண்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவளும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளும் தந்தலும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவர்களுக்கு உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரின் பசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடமிருந்து எந்த விதமான நன்மையும் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தரலாம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மாரணங்கள், துணிகரமான பாவங்களை எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செலுத்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டிய எங்களுக்கு கொடுத்து எங்களை உமது ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததியை தலைத்துவங்க உதவி செய்யுமா. எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு நாமத்தில் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாம பசுப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டல் அப்பத்தின்று தாரும், என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல பாட்டில் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதரும், திரும்ப லட்சத்துக்களோ ராஜ்யம் வல்ல மகிமையும் என்னென்னைக்கு உண்டுகளே சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மாதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 11ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரே காப்பாற்றும், ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேல் உம் முகத்தை வைத்து வீசும் ஒளியை. கர்த்தரே காப்பாற்றும், ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை.
சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியாய் கொடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்திற்கு மகிமை ஆமென் கேட்டு ஜெபத்தால் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த ஆராதனுடைய நிறைவிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசிய அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பேசிய உம்முடைய வார்த்தைகளை நாங்களும் எங்களுடைய இருதயத்திலே வைத்து அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் காணப்படும்படியான ஒரு கிருபை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டருளும் சுவாமி. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். என்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ளும். உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால் நிரப்பி இந்த வாரம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் இயேசு இரட்சகருமாய் எங்கள் ஆதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்திய சிந்தையே உங்கள் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், ஆமென். பராமரித்து ஸ்தோத்திரம்.